சாடிசம், மற்றவங்களை துன்புறுத்துதல இன்பம் காண்றது. இது செக்ஸ்லேயும் உண்டு. செக்ஸில் நார்மல் பண்ணாமல் பெண்ணை கையை காலை கட்டி போட்டுட்டு அடித்து அப்புறம் செக்ஸ் பண்ணுவாங்க. இது சாடிசம். மொசாக்கிஸ்ட்னா அந்த அடி வாங்குறதுல அவங்களுக்கு வந்து இன்பமாக இருக்கும். சில நேரம் ஒரு பெண் சாடிஸ்டாகவும் ஹஸ்பண்ட் மொசாக்கிஸ்டாகவும் இருப்பாங்க. சாட்டையிலே அடிப்பாங்க, கையை கட்டி போட்டுருவாங்க, நிறைய அந்த மாதிரி இருக்கும். அல்லது பெண்ணை கட்டி போட்டு அடித்து துன்புறுத்தி அதில் ஒரு ப்ளஷர் இருக்கும். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு உச்ச விருப்பத்தின் பேரில் நடந்தால் பிரச்சனை இல்லை. இது சாடிஸ்ட் அண்ட் மொசாக்கிஸ்டாக சேர்ந்து கல்யாணம் பண்ணாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஓகே. ஆனால் ஒரு சாடிஸ்டும் ஒரு நார்மல் பர்சனும் கல்யாணம் பண்ணாங்கன்னா அது சிக்கலில் மாட்டிக்கிடும். ஏன்னா அவருக்கு வந்து துன்பப்படுத்தினா தான் அந்த உச்சகட்டம் கிடைக்கும். ப்ளஷர் இருக்கும், என்ஜாய்மெண்ட் இருக்கும். அது ஒரு நார்மல் நினச்சிக்கிட்டு இருப்பார் அவர். பாலியல் பிறழ்வுகள் நிறைய இருக்குது சார். திடீர்னு ரோட்டில் போயிட்டு இருப்பாங்க, எதிர ஒரு 3 பெண்ணுங்க வந்தாங்கன்னா டக்குன்னு உள்ளுறுப்புகளை காட்டுவாங்க, ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு. அதே மாதிரி ஒரு பொது இடங்களில் சுய இன்பம் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய பிறழ்வுகள் இருக்குது. அதில் வந்து சாடோ மெசாக்கிசம் அப்படின்றது ஒரு வகையானது. வெறும் உடல் நலன் சார்ந்த விஷயம் மட்டுமல்ல, அது தனிநபருடைய ரைட்ஸ், செக்ஷுவல் ரைட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம். செக்ஷுவல் ரைட்ஸ்னால் அவங்க எஸ்ன்னு சொன்னால் தான் நீங்கள் கணவராக இருந்தாலும் தொடலாம், இல்லை அவங்க விருப்பம் இல்லாத எதையுமே நீங்கள் பண்ணக்கூடாது, அவங்க பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும். செக்ஷுவல் ரைட்ஸ், செக்ஷுவல் ஜஸ்டிஸ் வந்து இல்லைன்னா செக்ஷுவல் ஹெல்த்தை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியாது.